ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் மூமெண்ட்ஸ் தான். அதுவும் ஜாக் சௌந்தர்யாவோட ஃபன் மூமெண்ட்ஸ் தான். சாரி கைஸ். ஆக்சுவலி ஜாக் ஃபேன்ஸ் தனியாக, சௌந்தர்யா ஃபேன்ஸ் தனியாக வெளில சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உள்ளே அவங்க எல்லோரும் ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நம்ம தான் வெளில இவங்க ஃபேன்ஸ், அவங்க ஃபேன்ஸ்னு ஓகே நம்ம ஷோ பார்த்த வரைக்கும் இப்படி சொன்னோம், அப்படி சொன்னோம். இப்போ வெளில வந்தப்புறம் அவங்களே ஒரு நல்ல வைப்புக்குள்ளே போயிட்டு ஒத்துமையாக இருக்காங்கன்னா, நம்ம வந்து நம்ம கான்ட்ரவர்சிக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து அவங்களோட அழகான பாண்டிங்கை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. கேம் அது ஓகே. அதுக்குள்ளே எங்களுக்கு கான்ட்ரவர்சி வந்தது. மேபி இப்போ கூட நாங்கள் வெளில ஃப்ரெண்ட்ஸாக பழகும்போது எங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி வரலாம். பட் ஆனால் அகைன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற வகையில் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் எங்கே இருந்ததுன்னு கேட்குறீங்களா? பிக் பாஸ் ஹவுஸ் தான் முடிஞ்சிச்சுல்ல. சரி அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்களான்னு கேட்குறீங்களா? அப்படியோ இல்லைங்க. ரயானோட மூவி ப்ரொமோஷன் தான் இருந்தாங்க. ஐ மீன் அந்த ப்ரீமியம் ஷோ போடுவாங்க இல்லைங்களா? அந்த ஷோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸில். ப்ரீமியம் ஷோ வரப்போகுதா, அதுக்கு போய் எல்லோரும் பார்க்க போகிறதா, வைப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி போனதும் சரி, பார்த்துட்டு வந்தப்புறமா அவங்க பண்ண வைப்பும் சரி, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஜாலியான ஃபன் மூமெண்ட்ஸ் தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் ஜாக் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, சௌந்தர்யா ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, என் மஞ்சரி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஆனந்தி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வைப் பண்ணாங்க. ஸோ இதை நான் கோவா கேங்குன்னு கூட சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறது, அழகான கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த கேர்ள்ஸ் குரூப் வந்து எதை பற்றி என்ஜாய் பண்ணாங்க, எதை வந்து ஃபன் மூமெண்ட்ஸ் ஆக்குனாங்க, எங்கே வைப் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயானோட அந்த ப்ரீமியம் ஷோ அப்படிங்கிற அந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அவரோட படம் பற்றி நம்மளுக்கு தெரியும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் கிடச்சது. எந்த சீசன்லேயும் அப்படி கிடைக்கவே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான் ரயானுக்கு. ஸோ ஜனங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ரயானை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் பிக் பாஸே அந்த ப்ரொமோஷனை வீட்டுக்குள்ளே பண்ணியிருப்பாரு. எல்லா சீசன்லேயுமே அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் இல்லை வெளில வந்து நான் வந்து படம் பண்ண போகிறேன், ஆல்ரெடி வந்து அதுக்கு வந்து கால் ஷீட் கொடுத்துட்டேன், இல்லை பண்ணியிருக்கேன், பிக் பாஸ் முடிஞ்சோடனே ரிலீஸ் ஆகும், அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூர்ணிமாவுக்கு கூட, பூர்ணிமா போன சீசனில் பூர்ணிமா வந்து நயன்தாரா மேடம் அவங்க மூவி வந்தது இல்லைங்களா, அன்னபூர்ணின்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை பார்த்துருப்பீங்கன்னு தெரில, பெருசாக ஹிட் ஆகலை. பட் ஆனால் அந்த கிச்சன் பற்றி வரும், அவங்க ஒரு பிராமின், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெஃப் ஆவாங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மூவியில் நயன்தாரா மேம் கூட ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அது அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பூர்ணிமா வந்து ஒரு இடத்துல அந்த சிம்பாலிக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மாதிரி விஷாலுமே சொல்லியிருப்பார். 2-3 இடத்துல பண்ண மாதிரி ஒரு விஷால் இல்லை, விஷால் டேரக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு அவரை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியல மீடியாவில். பட் ஆனால் போன சீசன் மணி இருக்கார் இல்லைங்களா, செகண்ட் ரன்னராக வந்தார். அவர் வந்து சொல்லியிருப்பார், இவர் விஜய் சார் கூட படம் பண்ணது, அந்த மாஸ்டர் படத்தில் 2 சீனில் டான்ஸ் ஆனது அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பார். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க உள்ளே இருக்கும்போதே அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த சீசனில் தான் ரயானுக்கு அது நடந்திருக்கு. அப்படின்னா பிக் பாஸ் வந்து ரயானுக்கான ப்ரொமோஷனை உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதை முத்து ஃபேன்ஸுக்கு கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள முத்துவே சொல்லியிருப்பார் எப்படி இருந்தது, அவங்க ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு போன அப்புறம் லாஸ்ட்லியாலாம் வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஹரிபாஸ்கர் அவர்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ப்ரொமோஷன், எப்படி எல்லாரும் ஃபீல் பண்ணுங்கன்னு முத்து சொல்வார். நாங்கள் வந்து செலிப்ரிட்டியாக வெளில போய் எங்களுக்கு ஒரு செலிப்ரிட்டியாக அந்த ஒரு பொசிஷன் கிடைக்க போகுது, இல்லை படம் பண்ணுறோம் செய்கிறோன்னா அது நல்ல மூமெண்ட்ஸ், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோன்னா, எங்களில் ஒருத்தனே உள்ளே இருந்து இருக்கும்போதே அவனுக்கான அந்த படம் ப்ரொமோஷன் உள்ளே நடக்குதுன்னா இது பெரிய விஷயம். எங்களில் ஒருத்தனே வந்து இப்போவே நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் முத்துவும் ரயானும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஏன்னா ரயான் அது வரைக்கும் எதிரியாகவே பார்த்தேன், இல்லைனா வந்து தன்னோட டஃப் காம்படிட்டராக பாய்ஸில் நான் யாரையுமே காம்படிட்டராகவே வச்சுக்கவே இல்லையே. முதல்ல நான் காம்படிட்டராகவே வச்சுக்கல, அதுக்கப்புறம் எங்கே நான் அவங்கள டஃப் காம்படிட்டராக வச்சுக்கிறது. ஒன்று ஃப்ரெண்டாக வச்சுருப்பேன், இல்லைனா தீபக் அண்ணா மாதிரி அண்ணாவை வச்சுருப்பேன், இல்லை ரஞ்சித் சார் மாதிரி சாமியாக வச்சுருப்பேன், இல்லை சத்யா மாதிரி நல்ல ஃப்ரெண்டாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே முத்து சார் அந்த கேம் ஆடினார். அப்படின்னா அவர் டஃப் காம்படிட்டராக வந்து பாய்ஸ் டீமில் பார்த்தது ரயானை மட்டும்தான். அப்படின்னா அந்த ரயான் வந்து படம் ப்ரொமோஷன் அவரோட படம் ப்ரொமோஷன் உள்ளே நடக்குது அப்படின்னா, அடடா இதுக்கு மேலே ரயானை பகச்சிக்கூடாது, ரயான் கூட ஃப்ரெண்ட் ஆகிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளில போனால் அந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒன்று நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னும் போது, தீபக் சாரை வந்து விஜய் டிவி ஆங்கராக 20 வருஷம் ஆங்கராக இருக்கார். அவரோடது
விஷயத்துல நம்ம என்னமோ ஒண்ணு வெளில போய் பண்ணலாம் அப்படின்னா, அவர பகச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா, ரயானையும் பகச்சுக்கக்கூடாது, ரயானையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற மூமெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ரொம்பவே நெறையா இருக்கும். முத்துவும் ரயானும் சேர்ந்து சேர்ந்து உட்காந்து பேசின மூமெண்ட்ஸ்லாம் லைவ் பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். சரிடா ஷோ முடிஞ்சப்புறம் வெளில போய் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பேசின மூமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ ரயான் அப்படி ஒரு அதாவது டிடிஎஃப் ரயானுக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற இடத்துல ரயானோட அக்கா உள்ள வந்து அதாவது என்ன சொல்றது? அந்த என்எஃப்பி கிடைச்சதில்ல சாரி. என்எஃப்பி வந்து உனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு முத்து மஞ்சரி பேசினதாகட்டும், இல்ல ஜாக்லின் சௌந்தர்யா பண்ணதாகட்டும், இதுக்கு நடுவுல நீ வந்து டிடிஎஃப் வின் பண்ணி நீ அதுக்கு ஒர்த்துன்னு ப்ரூஃப் பண்ணுடா அப்படின்னு கோவப்பட்டதுக்கான காரணமே அங்க முத்து ஆரம்பிச்ச விளையாட்டு தான். ஏன்னா, அந்த இடத்துல அது ஜாக்லினுக்கு போயிருந்தா முத்துக்கு பிரச்சனை இல்ல. ஜாக்லின் எப்படியாச்சும் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி நான் வின்னர் ஆகலனாலும் அது முத்துக்கு ஓகே அப்படின்னு ஜாக்லின் அவர் ஆல்ரெடி சொல்ல வச்சுட்டாரு. மஞ்சரியும் ஆல்ரெடி சொல்ல வச்சுட்டாரு. அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரையும் சொல்ல வைக்கிற பட்சத்துல நானும் வின்னர் ஆகுவேன். எனக்கான சான்ஸையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முத்துக்கு டஃப் கொடுத்தது யாருன்னு பார்த்தா ரயான் தான் அப்படின்னு சொன்னால் அந்த ரயான் வந்து என்எஃப்பி கிடச்சதுனால தான் டிடிஎஃப் வரைக்கும் வர முடிஞ்சது அப்படின்னா அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டெப்பில் ஜாக்லினை உசுப்பேற்றி ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் நடுவுலுமே ஒரு சில இடத்துல என்எஃப்பி விஷயத்தில் அதனால தான் வந்து முத்து சொல்லியிருப்பார். என்எஃப்பி வந்து நீ ஏன்னா அந்த சிங்கிள் டாஸ்கில் தான் அது வரும் இல்லைங்களா, அப்போ வந்து நைட் லைவில் வந்திருக்கும் இது சொல்லியிருப்பார். இது வந்து நியாயமாக பார்த்தா உனக்கு தான் வந்திருக்கணும் ஜாக்லின், நீ வாங்கியிருக்கணும் அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல அதுக்கு பதில் சொல்ல போக தான் ஜாக்லின் வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த டீமில் 3 பேர் தானே இருந்திருப்பாங்க. ரஞ்சித் சார், ஜாக்லின், ரயான் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னா, ரஞ்சித் அவர் கேட்டிருப்பாரு, ஜாக்லின் இவங்களுக்கு கேட்டிருப்பாங்க, ரயான் அவர் கேட்டிருப்பாருன்னும் போது ஏதோ ஒரு இடத்துல ரயான் அவனுக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் போது என்னால் பேச முடியலடா, சரி ஓகேன்னு விட்டுட்டேன், ஓகே தான் அவனுக்கு வந்ததும் அப்படின்னு முத்து அதை உசுப்பேத்தி விடவும் தான் அதுக்கு பதில் ஜாக்லின் சொல்லியிருப்பாங்களே தவிர, ஆனால் ஜாக்லின் சொன்ன பதில் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ரயானோட அக்கா வந்து ஜாக்லினும் முத்து மஞ்சரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசினாங்க அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டாலுமே அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது முத்து தான். ஏன்னா ஜாக்லினுக்கு அந்த என்எஃப்பி வர்றதுல முத்துக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி டஃப் காம்படிட்டர்னு அவருக்கு தெரியும். ஆனாலுமே ஜாக்லினை எப்படி டவுன் பண்ணி உட்கார வச்சு அவங்கள வந்து ஜாக்லினும் அவங்க வாயில் நான் வின் பண்ணலனாலும் நீ வின் பண்ணால் ஓகேடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ரயான் அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டார். ரயான் சரியான டஃப் காம்படிட்டராக வந்து ரயான் வந்து நிற்பார் முத்துக்கு அப்படின்னும் போது என்எஃப்பி வரல அப்படின்னா ரயான் அந்த வாரம் வெளில போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருந்தது நம்மளுக்குமே தெரியும். ஏன்னா ஓட்டிங் அவருக்கு இல்லை அப்படின்னும் போது அவரோட பிளான் ரயானை வெளில அனுப்புறதா தான் இருந்தது. ஜாக்லினை லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து ஃபினாலே வரைக்கும் வச்சுக்கிட்டு கூட நம்ம வின்னர் ஆகிடலாம், அவங்கள ரன்னர் ஆக்கிடலாம். ஆனால் ரயானை வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறது முத்து ரொம்பவே நல்லா சென்ஸ் பண்ணிட்டாரு. எப்படி சௌந்தர்யா கிட்ட ஒரு பயம் அவருக்கு இருந்ததோ அதே மாதிரி ரயான் கிட்டேயும் அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அப்படின்னா அந்த இடத்துல என்எஃப்பி ரயானுக்கு போயிருக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்ததே முத்து தான். அப்படின்னா என்எஃப்பி வந்ததுனால தான் அவர் டிடிஎஃப்க்கு வர முடிஞ்சதுன்னா டிடிஎஃப் நீ வந்தே ஆகணும்னு அவங்க அக்கா உசுப்பேத்தினதுனாலையும் இல்லை அவங்க அக்கா வந்து ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்த சொன்னதுனாலேயும் தான் டிடிஎஃப்க்கு ரயான் வந்தார். அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை ஓகே கேம் முடிஞ்சிச்சு இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் வெளில போய் ரயானோட சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். ஆல்ரெடி அவனோட பட ப்ரமோஷன் உள்ளே நடந்திருக்கு அப்படின்னா வெளில போனப்புறமே அந்த சப்போர்ட் நம்மளுக்கு வேணும்னா விஜய் டிவியில் தீபக் அண்ணா சப்போர்ட் வேணும்னா விஜய் டிவியில் தான் தீபக் அண்ணா சப்போர்ட். தீபக் அண்ணா பெருசாக எந்த படமும் பண்ணலை ஹீரோவா, ஆனால் இவர் ஆல்ரெடி சீரியலையும் பண்ணி ஹீரோவும் பண்ணிட்டா அந்த படம் வந்து ப்ரொமோஷனும் உள்ள நடக்குதுன்னா கண்டிப்பாக ரயானை பகச்சிக்கூடாது அப்படிங்கிற இடத்துல முத்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளாரிட்டியாக அந்த கேமை ஆடியிருப்பாரா பழகியிருப்பாரா இல்லை பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னமோ ஒன்று பண்ணார். அந்த மூமெண்ட்ஸ் தான் அவரோட ரயானோட பட ப்ரொமோஷன் மூமெண்ட்ஸ் தான் ரயானையும் முத்துவையும் அந்த இடத்துல க்ளோஸ் ஆக்குச்சு. அப்படின்னா க்ளோஸ் ஆக்குச்சின்னு சொல்ல மாட்டேன், க்ளோஸ் ஆனார் முத்து அப்படின்னு சொல்லுவேன். எப்படி ஃப்ரீ டாஸ்க்கு அப்புறம் தீபக் அண்ணா கூட முத்து க்ளோஸ் ஆனாரோ அண்ணின்னு சொல்லிட்டு இப்போ முடிஞ்சோன்னு வீட்டுக்கு பண்ணாரோ அதே தான் அங்கேயும் பண்ணியிருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் முத்துவோட கேம் உள்ளேயும் நல்லா இருந்தது. இல்லை கேம் முடிஞ்சப்பறம் வெளில என்ன பண்ணோங்கிறதையும் அவர் உள்ளே யோசிச்சுட்டு தான் பண்ணார். இது அவரோட ஸ்மார்ட் பிளேவாக கிளவர் பிளேவாக எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படுற விஷயந்தான். தனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக யோசிக்கிறது அப்படின்னாலுமே அந்த தெளிவாக யோசிக்கிறதுல கொஞ்சம் ஃபேராக இருந்திருக்கலாம். நம்மளுக்கு மட்டும் யோசிச்சிருக்க வேணாம். எல்லாருக்கும் அது கிடைக்கணும், இல்லை எல்லாரும் அதுக்கு ஆசைப்படுவாங்க, இல்லை எல்லாரோட ஆசையும் நியாயம் அப்படிங்கிற இடத்துல அது யோசிச்சிருந்தா எனக்கும் அவர் கேம் மேபி பிடிச்சிருக்கலாம். அவர் எந்த இடத்துல அது யோசிக்கல, தனக்கு தான் யோசிச்சாரு. ஆனால் ரயான் அப்படி இல்லை, உள்ளேயும் சரி ஜாக்லினுக்காக நின்றுருக்காரு, சௌந்தர்யாக்காக நின்றுருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்காகவும் அவர் நின்றுருக்காரு. அப்படின்னா நான் ஜென்யூன் ஜென்டில்மேனாக ரயானை தான் வைப்பேன். அப்படின்னா அவரோட பட ப்ரமோஷன் உள்ளே வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் டைட்டில் வின்னர் ஆகலை, இல்லைனா வந்து அவர் டாப் 5க்குள்ளே வரல அப்படின்னாலுமே அதை விட பெரிய விஷயமா அவரோட பட ப்ரமோஷன் உள்ளே வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ரெக்கக்னேஷனை வந்து பிக் பாஸ் வந்து அவருக்கு உள்ளே கொடுத்ததில் எனக்கு அப்பயே தோணுச்சு இந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஹிட் ஆகிடும். இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு இது வந்து அந்த 2K கிட்ஸுக்கான விஷயத்த ஹிட் ஆகுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணிவிடும்
அப்படின்னு எனக்கு அன்றைக்கே தோணுச்சு. அதே மாதிரி இப்போ அந்த படம் அந்த ப்ரீமியம் ஷோ பார்த்துட்டு மூவி வித் பாப்கார்ன் அப்படிங்கிற ஆங்கிளில் எல்லாருமே செம்ம வைப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாருமே பிக் பாஸ்லேருந்து அதுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் பேர் தான் அதாவது 2 குரூப் கண்டிப்பாக வந்தாங்க. அந்த 2 குரூப் யார் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஜாக்லின் குரூப், அன்ஷிதா குரூப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஜாக்லின் குரூப்பில் ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸோட பெருசாக தெரிஞ்சாங்க ஜாக்லின் குரூப்பில். சரி அப்படி யார்ப்பா ஜாக்லின் குரூப்பில் இருந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அழகான கேர்ள்ஸ் குரூப் இருந்தாங்க. அதாவது ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, ஆனந்தி, பவித்ரா நடுவில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த ரிவ்யூ அப்படிங்கிற இடத்துல அந்த படத்தை ரிவ்யூ சொன்னதாகட்டும், ஃபன் பண்ணதாகட்டும், அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டதாகட்டும், இந்த 4 பேர் சூப்பராக அங்கே வைப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி அப்போ அன்ஷிதா குரூப்பில் யார் இருந்தாங்க அப்படின்னா அன்ஷிதா குரூப்பில் ஆப்வியஸாக விஷால் இருப்பார். விஷால் இருந்தால் யார் இருப்பாங்க? சத்யா இருப்பார். சத்யா இருந்தால் யார் இருப்பாங்க? ஜெஃப்ரி இருப்பாங்க. சரி இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வர்ஷினி ஏதோ இந்த சைடில் நின்னா நம்மளுக்கு சேஃபாக, அந்த சைடில் நின்னா நம்மளுக்கு சேஃபான்னு யோசிக்கிற இடத்துல வர்ஷினி ஜெஃப்ரி குரூப்பில் தான் இருந்தாங்க. அவங்க சேஃபான்னு யோசிப்பாங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கும் ஜெஃப்ரியை பிடிக்கும், அதனால் ஜெஃப்ரி கூட இருந்தாங்க. சரி அப்போ சாச்சனா வரலையாப்பா, ஆள் அட்ரஸே இல்லையா அப்படின்னா இருந்தாங்க, ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய யூடியூபர்ஸ் சொல்லும்போது கூட விஷால் குரூப் வந்தாங்க, ஜாக்லின் குரூப் வந்தாங்கன்னு சொன்னாலுமே அப்போ சாச்சனா இல்லையான்னு கேட்டால் சாச்சனா அங்கே தான்ப்பா இருந்தாங்க, ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க. அவங்க வந்து மேபி ஜாக்லின் குரூப் கூட வந்தால் மேபி தெரிஞ்சிருக்கலாம். விஷால் குரூப் கூட இருந்ததுனால சைடு வாங்கிட்டே இருந்தாங்க. அதாவது யாராவது எதாவது கேள்வி கேட்டுருவாங்களோன்ற பதட்டத்தில் கொஞ்சம் நெளிவு சுழிவாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 குரூப்புமே தனித்தனியாக அழகாக தெரிஞ்சாங்க அப்படிங்கிறத விட அவங்கவுங்க ஸ்பேஸில் தனியாக தெரிஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு லைன் போட்டுட்டு அந்த பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது தான் உன் ஏரியாக்குள்ளே நான் வரமாட்டேன், என் ஏரியாக்குள்ளே நீ வராத அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அப்படி இருந்தது. ஸோ இந்த பக்கம் ஜாக்லின் குரூப் அழகாக தெரிஞ்சாங்க, இந்த சைடு சத்யா குரூப் விஷால், சத்யா, அன்ஷிதா குரூப் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு யார் லீடர்ஷிப் பண்ணலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அவங்கவுங்க இடத்துல இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த சைட் ஜாக்லின் குரூப்பில் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அழகாக தெரிஞ்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு சிலருக்கு பிடிக்கல, விஷால் ஃபேன்ஸுக்கு பிடிக்கலன்னா சாரி, எனக்கு அப்படி தான் தோணுச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா சரி மற்றவங்களாம் யாரும் வரலையா அப்படின்னு கேட்டால் மற்றவங்களாம் யாரும் வரல. தீபக் ஆல்ரெடி ஏதோ ஃபேமிலி ட்ரிப் போயிருக்காரா. அப்புறம் முத்து வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அவர் திருச்செந்தூர் கோயில் போயிருக்காராம். மேபி தீபக் வரலன்றதுனால முத்து வரலையா, இல்லை முத்து வரலங்கிறதுனால தீபக் வரலையான்னு தெரியாது. ஏன்னா அண்ணன் தம்பி ஒன்றா தானே வருவாங்க, அவங்க அவ்வளோ வைப் வெளில பண்ணிட்டாங்களே வீட்டுக்குள்ளே, அதாவது தீபக் அண்ணா வீட்டுக்குள்ளேயே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் மேபி அதனால் இவங்க வரலையான்னு தெரில. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இந்த பட ப்ரமோஷன் இன்றைக்கி வரப்போகுது, ப்ரீமியம் ஷோ வரப்போகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலுமே அவங்க பிளான் பண்ணலங்கிறது அவங்கவுங்களோட பர்சனல் அப்படின்னும் போது பிளான் பண்ணவங்கெல்லாம் இங்கே வந்தாங்க. சரி அப்போது அருண் வரலையா, விஷாலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிபி பாச பிணைப்பு வரலையா அப்படின்னு கேட்டால் வரல. மேபி அவர் அர்ச்சனாவோட லாங் ட்ரைவ் போயிருக்கலாம், இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே அவர் வீட்டுக்குள்ளேயுமே வரல எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக. அதுக்கு அவர் சொன்ன ரீசனுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு உடம்பு சரியில்லை வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அதுக்கு வரல, இதுக்கு வந்திருக்கலாம்ல, ஏன்னா விஷாலுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆச்சு அவர் அருண் அப்படின்னும் போது அது மேபி அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க. விஷால் சைடு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது, இல்லை பழகுனா உங்கள் நேம் ரிப்பேர் ஆகிடும், நீங்கள் நேம் வாங்கின அந்த ஜென்யூன் ஜென்டில்மேனாகவே இருந்துக்கணும்னா அந்த ஸ்பேஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மேபி சொல்லியிருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் அவர் லாங் ட்ரைவ் போயிருக்கலாம் அர்ச்சனா கூட. ஏன்னா அருண் வரல. ஏன்னா அருண் சத்யாவுக்கும் ஃப்ரெண்டு தான், ஜெஃப்ரிக்கும் ஃப்ரெண்டு தான். அப்புறம் வந்து விஷாலுக்கு அருண் இருக்கிற இடத்துல விஷால் இருந்தே ஆகணும், இல்லை விஷால் இருக்கிற இடத்துல அருண் இருந்தே ஆகணும் ஆப்வியஸாக. ஏன்னா அவங்க அப்படி தானே அந்த கேம் ஆடினாங்க. இதை முத்துவுமே தானே சொல்லியிருப்பாரு, விஷாலை அலைன்ஸ் போட கூப்பிட்டா அருணையும் கூப்பிட்டு தான் ஆகணும்னு. ஆனால் இங்கே வரல, ஏன்னு தெரியல. இது ஒன்றாச்சு. சரி அப்புறம் நம்ம சாமி ரஞ்சித் சார் என்னானார்னா அவர் அட்ரஸே இல்லை. அவர் வந்தால் எந்த சைட் பல்ப் வாங்கிடுவோமோன்ற பயத்திலே வந்திருக்க மாட்டார். ஏன்னா மீடியா நிற்க வச்சு எதையாச்சும் கேட்டு விட்ருவாங்க, நீங்கள் இந்த குரூப் அந்த குரூப்பான்னு கூட கேட்டால் அவர் மாட்டிக்குவார் அப்படின்றதுனால அவர் வரல. அப்புறம் சிவகுமார் வந்திருந்தார், அவங்க சுஜாவர்ணே அவங்க கூட சேர்ந்து அவர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணவ் வரல. ராணவ் தெரியும், அவர் மேபி எந்த ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார், அவர் வரல. அப்புறம் ஆர்னவ் ஆப்வியஸாக ஏன் வரலன்னு நம்மளுக்கே தெரியும். அது வந்தாக்க பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார், எதுக்கு வம்பு அப்படின்றதுனால அவர் வராமல் இருந்திருக்கலாம், அவர் வரல. ஸோ வந்தவங்க இந்த குரூப் தான் வந்தாங்க. சரி படம் பார்த்தாங்க, பாப்கார்ன்லாம் கொடுத்தாங்க. அவர் ரயான் தான் வந்து எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் பாப்கார்ன் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த பாப்கார்ன்லாம் கொடுக்கும்போது இவங்க ஜெஃப்ரி வந்தோடனே கூட வந்து, ஏன்னா ரயான் தான் வந்து அங்கே வந்து எல்லாரையும் கவனிக்கிற மாதிரி அது பண்ணார், ஏன்னா அவரோட ஷோ அப்படிங்கும்போது எல்லோரும் வந்தாங்க. இப்போ ஜெஃப்ரி எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. பவித்ரா தான் எடுத்துகிட்டு வந்து பாப்கார்ன்லாம் இந்த குரூப்புக்கு, அதாவது
அந்த சத்யா குரூப்க்கெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஃபுல் பாப்கார்னு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி படம் இருக்குது அப்படின்னு சொல்லி படம் பார்த்துட்டதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிஜமாவே இன்னிக்கான 2கே கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கு. வைப் பண்ணலாம். என்டர்டெய்னிங்கா இருக்கு. அப்படின்ற மாரி எல்லாருமே சொன்னாங்க. முக்கியமா நம்ப ஜாக்லின் குரூப் அதாவது நம்ம கேர்ல்ஸ் குரூப், ஸ்ட்ராங் கேர்ல்ஸ் குரூப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரோட கேமுமே தனித்தனியா தெரிஞ்ச குரூப் அப்படின்னு பார்த்தா, மஞ்சரியோடதாகட்டும், ஜாக்லினோடதாகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், ஆனந்தி ஆகட்டும், பவித்ரா ஆகட்டும் இன்க்ளூடிங். அவங்க கேம் ஆடுனாங்க. தனித்தனியா அவங்கவங்களுக்கான தனித்தன்மையோட ஆடுனாங்க. அப்படின்னா அந்த கிரெடிட் எல்லாமே அந்த கேர்ல்ஸ்க்கு கண்டிப்பா போயே ஆகணும். இன்க்ளூடிங் பவித்ரா, ஆனந்தி எல்லாருமே ஒன்றுமே ஆடாமல் மிக்ஸ்சர் சாப்பிட்டுட்டு இருந்த ரஞ்சித் சாரோ, சத்யாவோ, இல்லை விஷாலை சொன்னால் நிறைய பேர் கோவம் வரும். அவரும் அதை தான் பண்ணார். அவராகட்டும், இல்லைனா தர்ஷிகாவோட கேம் ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு காரணமாக வந்து விஷால் இருந்திருக்காருனா, இல்லை விஷாலுக்கு ஃப்ரெண்டாக சத்யா இருந்திருக்காருனா, சத்யாவோட சப்போர்ட்டில் அருண் இருந்திருக்காரு அப்படின்னா, இவங்களுக்குலாம் கொடுக்குற கிரெடிட்ஸை விட இந்த சைடு இருக்க இந்த கேர்ள்ஸ் ரொம்பவே ஒர்த் அப்படின்னு தான் நான் வந்து எனக்கான ஒப்பீனியனில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு படம் பார்த்துட்டு ஒரு வைபா அப்படின்னா, நிஜமாகவே ரொம்ப ஃபன்னாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் சௌந்தர்யா எப்படி ஃபன்னாக பேசுவாங்களோ, சௌந்தர்யா அவங்களுக்கே ஒரு க்யூட்னஸோட அந்த ரிவ்யூ பண்ணாங்க. அந்த ரிவ்யூ அந்த பண்ணும்போதுமே அந்த மைக் கிட்டலாம் வரது யார் போய் ஃபஸ்ட்டு பேசுறது, யார் போய் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி 2 குரூப்பாக பிரிஞ்சு தான் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு போனாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து வெளில வந்துட்டு அந்த ரிவ்யூ கொடுக்குற இடத்துக்கு வந்தாங்க. நீ போய் சொல்லுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த கேர்ள்ஸ் குரூப்பு. அதுக்கப்புறம் சரி நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்ல வைப் இருக்குது. இது வந்து 90s கிட்ஸுக்கும் 2கே கிட்ஸுக்கும் நடுவில் இந்த படம் இருக்குது. 2 பேருக்குமே பிடிக்கும். ஆனால் நான் வந்து 90s கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. உடனே மஞ்சரி வந்து இப்படி பார்த்தாங்க காமெடியாக பார்த்துட்டு, ஆமாப்பா நான் 19 கிட்ஸ் தாண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு வர பட்சத்தில் எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு இடத்துல இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் 2கே கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வைப்பாக இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா என்ன சரி நீ சொல்லு அப்படின்னு சொன்னால், சௌந்தர்யாக்கே ஒரு க்யூட்னஸோட இத்தனை மைக் இருக்குது, எந்த மைக்கில் சொல்லணும், எதை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்படியே குஞ்சுலாம் பேச பார்த்தாங்க. மஞ்சரி நீ நின்றுட்டு பேசினாலே கேட்குமா, குடியெல்லாம் வேணாம், இத்தனை மைக் இருக்கேடி கேட்குமேடி அப்படின்னு சொன்னாங்க மஞ்சரிலாம். அதாவது சௌந்தர்யாவை அங்கேயே வச்சு கலாச்சாங்க ஜாக்லின்னு, மஞ்சரி எல்லாமே. அவங்களும் அதை நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அப்படின்னும்போது இதுக்கு நல்லா நம்ம தனித்தனியாக இவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ்னு சொல்லி இதுக்கு மேலே பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ண வேணான்னு எனக்கு தோணுது. ஸோ யாரோட ஃபேன்ஸாக இருந்தாலுமே அவங்க வந்து வெளியில் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மதிக்கணும். அப்படின்னா நம்ம ஜாக்லினோட ஃபேன்ஸாக இருக்கிற பட்சத்துலையும் ஜாக்லினும் அதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து அப்படியே அந்த வைபோடையே ஏற்றுக்கிறது தான் என்ன சொல்கிறது, ஜாக்லினுக்கு கொடுக்குற ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ஜோனை வந்து அழகாக நம்ம ரசிக்கிறது தான் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காகவும் அது வந்து இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலே அந்த ஃபேன் பேஸ்குள்ளெல்லாம் போய் அதை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அந்த ஒரு அழகான ஜோனை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் இதை பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்துருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அவங்க எவ்வளோ அழகாக அங்கே வைப் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த வைப்பை வந்து நம்ம வந்து கான்ட்ரவர்சிக்குள்ளே கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அது நல்லா இருந்தது. அதே மாதிரி க்யூட்டாக வந்து சௌந்தர்யா எந்த மைக்கில் பேசணுமா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு படம் நல்லா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டோன்ட் மிஸ் இட் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க சௌந்தர்யா. பொண்ணு ஜாக்லின் ஏதாச்சும் சொல்லுடி அவ்வளோதானா ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ கொஸ்டின் கேளுங்க சொல்கிறேன் அப்படின்னாங்க சௌந்தர்யா. சரி ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்கா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, பிக் பாஸ் ஷோவில் இருந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லி என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ யாராவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிற மோடுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னோடனே அப்புறம் அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் எப்படி என்னன்னு கேட்டிருப்பாங்க போல் ஆப்போசிட்டில். அப்போ லிவின் பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ லிவின் ஓகேவா, அது கலாச்சாரத்துக்குலாம் ஓகே வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து அது லிவின்லாம் ஓகே தாங்க இருக்கலாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் பர்மிஷனோடு இருந்துக்கலாம், இருங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. உடனே ஜாக்லின் சௌந்தர்யாவை பார்த்து சிரித்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்தாங்க. அது லிவின் அப்படிங்கிறது வந்து 2 இண்டிவிஜுவல்ஸோட அவங்களோட ஸ்பேஸு, அவங்களுக்கு ஓகேனா அது இருந்துக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கான விஷயம், 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கான விஷயம். ஸோ இது அவங்க தான் டிசைட் பண்ணோங்கிற மாதிரி ஒரு அழகான க்ளோஷர் கொடுத்துட்டாங்க. உடனே சௌந்தர்யா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அப்படி தான். ஸோ இந்த படம் வந்து பாய் பெஸ்டி அப்புறம் லவர் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருக்கு போல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாய் பெஸ்டியாக மேபி ரயான் வந்திருக்காரா என்னன்னு தெரியல. அப்போ வந்து ரயானை வந்து அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வர்ற பட்சத்தில் ரயான் வந்து ஜாக்லின் சொன்னாங்க ரயான் சூப்பராக நடிச்சிருக்கான், எங்களுக்கு தான் தெரியும் ரயான் நடிப்பான்னு அவனை பார்த்துருக்குமே, நாங்கள் வந்து படத்தில் அவனை வந்து அந்த கேரக்டராக பார்க்கவே இல்லை, ரயானாக தான் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு ரயான் தெரியும், அதே மாதிரி தான் படத்துலையும் இருந்தான். ரயான் அடிக்கிற சீன்லாம் வந்தபோது எங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, ஏன்னு கத்தணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்துலேருந்து. அதுக்கப்புறம் வந்து
ஜாக்லின் வந்து இன்னொன்னு சொல்கிறாங்க 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்போது சௌந்தர்யா வந்து அந்த லிவின் பற்றி சொல்கிறாங்க. இதில் பாய் பெஸ்டி லவர் அப்படின்னும்போது 2 பேரும் ஒன்று இல்லை, 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு படத்தில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதாவது இதில் அட்வைஸ்லாம் இருக்குது, பண்ணல நீங்கள் அட்வைஸ்லாம் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி லவ் பண்ணுங்கள். இது பாய் பெஸ்டி வேறு லவ்வருங்கிறது வேறு. அந்த லவ்வுங்கிறது யாரோ ஒருத்தர் மேலே அப்படி தான் வரும். பட் ஆனால் இந்த படத்தில் ரெண்டுமே ஒன்றுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே உரிய அந்த ஒரு ஸ்டைலில் கொஞ்சம் குழப்புவாங்க. உடனே ஜாக்லின் வந்து அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இந்த படம் வந்து இதில் அவள் சொல்கிறதுலாம் அந்த படத்தில் இல்லை, படம் நல்லா இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டா சௌந்தர்யா கதையை சொல்லிருவாங்க அப்படிங்கிறதுனாலே வந்து மேபி அவங்க கொஞ்சம் அந்த இடத்துல க்யூட்டாக அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து லிவின் அப்படின்னு அந்த டாபிக் வந்ததுக்கு ஜாக்லின் சொன்னாங்க, லிவின் அப்படிங்கிறது படத்தில் ஒரு சின்ன பார்ட்டு தான், அதை தவிர்த்து படத்தில் நிறைய என்டர்டெய்னிங் நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு அந்த ஒரு க்ளோஷரையும் ஜாக்லின் கொடுத்துட்டாங்க. ஏன்னா திருப்பி கான்ட்ரவர்சிக்குள்ளே வந்துடும் லிவின். நம்மளுக்கு தெரியும் நம்ம மக்கள் எப்படிலாம் அதை பேசுவாங்க, அதுவும் சௌந்தர்யா சொல்லிட்டா உடனே அதை தப்பாக்கிடுவாங்க, நெகட்டிவ் பிஆர் மாதிரி அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து அந்த இடத்துல அது அழகாக அது ஜாக்லின் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணாங்க. சௌந்தர்யாவும் வந்து அப்போ மஞ்சரியும் சொல்கிறாங்க, ஏய் நீ நினச்சதெல்லாம் பேசுகிறாத, இது வந்து எடிட்லாம் பண்ண மாட்டாங்க, நீ பேசுறது அப்படியே போட்டுருவாங்க மச்சான், பார்த்து பேசுன்னு மஞ்சரிலாம் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, இன்டெரக்டாகவும் டைரெக்டாகவும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யாவும் கரெக்டாக ஓரளவுக்கு என்ன பேசணுமோ பேசினாங்க. கொஞ்சம் அவங்க இதுவாக போகும்போது வேறு எதையாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்னும் போது ஜாக்லினோ மஞ்சரியும் வந்து அதை கொஞ்சம் அழகாக ஸ்டாப் பண்ணாங்க. அது நல்லா இருந்தது. நிஜமாக ஆனந்தி செம்மையாக வைப் பண்ணாங்க. ஆனந்தியும் ரொம்ப நல்லா அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இந்த 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது லாஜிக் இல்லாத மேஜிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில படத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஒத்துக்கோங்க ஒத்துக்காதீங்க உங்கள் இஷ்டம், நாங்கள் சும்மா ஒரு ஃபன்னாக இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஆங்கிளே இதை என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வயசானவங்களுக்குலாம் இது பிடிக்குமா, கிரிஞ்ச் ஆடியன்ஸ்க்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்லாம் எனக்கு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரில. ஆனால் 2K கிட்ஸுக்கோ இல்லை இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு ஒரு மெசேஜை சொல்லணுன்னா இப்படி தான் சொல்லி ஆகணும், இல்லை இப்படி தான் அது கன்வே பண்ண முடியும் அப்படின்னா அப்படி ஒரு விதத்தில் தான் டேரக்டர் இதை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரயான்காக இந்த படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து இல்லை ரயான்காக மட்டும் இல்லை, ஹரிபாஸ்கர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, லாஸ்லியாக்காகவும் இந்த படம் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் யாருக்கு கொஸ்டின் கேட்கும்போது ஜாக்லின் கிட்ட அதான் 4 பேருமே ஒன்றா தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ரயான் வந்து சாக்லேட் பாயா இல்லைனா எப்படி ஆக்ஷன் ஹீரோவான்னு கேட்குறாங்க. இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும் சாக்லேட் பாயாவே இருக்கட்டும், ஆக்ஷன் ஹீரோ அப்புறமா வரட்டும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. இன்னும் ரயான் சிரிச்சாரு, ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஆனால் ப்ளே பாய் மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஜாக்லின் அங்கே உள்ளே விட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பாயை மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நாசுக்காக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி சொன்னாங்க அவங்க ரிவ்யூவில், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப வந்து வாழ்த்துக்கள், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எங்களோட பழகின ஒருத்தரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படத்தில் அவருக்கான விஷயம் எல்லாருக்குமே தனித்தனி ஸ்பேஸ் அழகாக இருந்தது. படத்தில் அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தியே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக படத்தை என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி வந்து என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட ஸ்பீச்சும் இருந்தது. சரி இந்த சைடு என்ன பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னா, இந்த சைட் வரணுங்கிறதுக்காக மேபி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், விஷால் வந்து டைரக்டர் ஆக போகிறாரு அப்படின்னு சொன்னாலுமே படம் பண்ணியிருக்காரா பண்ணலையா நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னா அப்படி மீடியாவில் ஃபேம் ஆகணும் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணவங்க கூட கொஞ்சம் அந்த வைப்பில் இருந்தால் தான் அது செட் ஆகும். அப்படின்னா அந்த இடத்துக்கு தவிர்க்க முடியாத என்ன சொல்கிறது, தவிர்க்க முடியாமல் அவங்க வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த குரூப் இந்த இடத்துல விஷால் வரலன்னா அன்ஷிதா வந்திருக்கு போடல, அன்ஷிதா வரலன்னா சத்யா வந்திருக்கு போடல, சத்யா வரலன்னா ஜெஃப்ரி வந்திருக்கு போடல. அப்படின்னா இவங்க 4 பேரும் டோட்டலாக அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்களா, அது சோஷியல் மீடியாவில் இன்னும் அவங்களுக்கான நெகட்டிவ் ஷேடை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படின்னா ஆல்ரெடி ஜாக்லின் கிட்ட வன்மத்தை காட்டின விஷயத்தில் சத்யா ஜெஃப்ரி விஷால்லாம் நிறைய மாட்டியிருக்காங்க. அப்படின்னா இன்னும் அவங்க ஜனங்களை சந்திக்காமல் தள்ளியே நின்னாங்கன்னா அது இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால தான் வரல அப்படின்னு நம்ம ஆளுங்க வந்து அப்பட்டமாக வந்து கொண்டு வந்து அந்த விஷயத்தை சோஷியல் மீடியாவில் கிழிச்சிருவாங்க. அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேணாம், பிடிக்குதோ பிடிக்கலையோ மச்சான் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்க வந்தால் மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல படம் பார்த்தோன்னே வந்து ரயானுக்கு வந்து முத்தம்லாம் வந்து விஷால் கொடுத்தாரு. அது தெரியாது நம்மளுக்கு எந்த இன்டென்ஷனில் கொடுத்தாரு அப்படின்னு. பட் ஆனால் அந்த மோஸ்ட்லி அங்கே வைப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் குரூப் தான் வைப் பண்ணாங்க. சரி ஓகேங்க, இந்த 2 குரூப் பேசிக்கவே இல்லையா அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல. 2 குரூப்பும் ஒன்றா பேசின மாதிரி நான் பார்த்த எந்த கிளிப்பிங்ஸ்லையும் காட்டலை.
இவங்க ஒரு பக்கம் நின்னா, அவங்க ஒரு பக்கம் நின்னாங்க. அவங்களுக்கு பாப்கார்ன் குடுக்குற இடத்துல கூட பவித்ரா தான் வந்து பாப்கார்னு வந்து வாட்டர் பாட்டில்லாம் வந்து பவித்ராவும், ரயானும் தான் ஷேர் பண்ணாங்க. யாரும் ஒருத்தர் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ண மாரி கூட பார்க்கல. ஒரே ஒரு இடத்துல சௌந்தர்யா மட்டும் வந்து அ "ஹேய் ஜெஃப்" அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஜெஃப் அந்த சைடு இருந்துட்டு, "ஹாய் ஜெஃப், ஹாய் ஜாக்." ஹாய் ஜாக்குன்னு கூட அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. "ஹாய் சௌந்தர்யா" அப்படின்ற மாரி மட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கல. அதுக்கப்புறம் இவங்களும் சட்டை பண்ணி அவங்கள பேசல, அவங்களும் சட்டை பண்ணி இவங்க கிட்ட பேசல. அவங்க என்னங்க இவங்கள சட்டை பண்றது? இவங்க சட்டை பண்ணலங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். அவங்கள யாருமே சட்டை பண்ணலங்கிறது எதார்த்தமான உண்மையா இருக்கும்போது, அப்ப இவங்க அவங்க கிட்ட பேசவே இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல ஜாக்லின் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ வந்து கோவா கேங்குக்குள்ள ஜெஃப்ரிய சேர்த்துக்க வேணான்னு அவங்க ஸ்பேஸ்லலாம் கூட நெறைய பேர் சொல்ற பட்சத்தில இவங்க சொல்லியிருப்பாங்க ஜாக்லின். "என்னங்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஜெஃப்ரியும் சத்யாவும் அந்த டான்ஸ் ஆடுன விஷயத்தில கூட அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. இல்ல வேற ரீசன் அவங்க சொன்னாங்க. நம்ம அத வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்குவோமே, யாரையும் குறை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லியிருப்பாங்க. யாரையும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க டான்ஸ் மேபி அப்போ வரைக்கும் அவங்க பேசினது வந்து அவங்க சிரிச்சத மட்டும் பத்தி தான் அவங்க பேசியிருப்பாங்க, சத்யாவும், ஜெஃப்ரியும். அவங்க டான்ஸ் ஆனத பத்தி பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது, பார்த்தேன்" அப்படின்னும்போது, அது பார்த்து அவங்க நெறைய ஹர்ட் ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துலயும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு போனோனே அவங்க அவங்க அம்மாவோ, இல்ல மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ வந்து, "நீ வந்து ஜெஃப்ப தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்த. பட் ஆனா உன்ன பத்தி நீ இல்லாத இடத்துல என்னென்ன பண்ணியிருக்காரு பாரு அவரு ஜெஃப்பு" அப்படிங்கிற மாரி நெறைய வீடியோஸ் வந்து அவங்களுக்கு காட்டியிருப்பாங்க போல இருக்கு. வீடியோஸ், கிளிப்பிங்ஸ் எல்லாம். ஸோ இவங்க வந்து பெர்சனலா அவங்க டான்ஸ் ஆடி அந்த எவிக்ஷன் என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸையும் சரி, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுன ஜெஃப்ரி வந்து உன்ன பத்தி நீ இல்லாத இடத்துல என்னென்ன உன்ன பின்னாடி உன்ன பத்தி ஏன்னா அவங்க அம்மா உள்ள வரும்போது சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஃப்ரீஸ் டாஸ்க்ல ஜாக்லினோட அம்மா. அப்போ வந்து என்னென்ன பேசியிருக்கான் பாரு அப்படின்னு பார்க்கும்போது 2, 3 கிளிப்பிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமே ஜாக்லின் வந்து அத அவாய்ட் பண்ணதாவும் சொல்லியிருப்பாங்க அவங்க இன்டர்வியூஸ்ல. "இல்ல எனக்கு காட்டுனாங்க. எனக்கு வேணாம். எனக்கு பார்க்க இஷ்டம் இல்ல. இதுக்கு மேல காட்டாதீங்க. நான் எப்படி ஜெஃப்ன்னு நெனச்சிருக்கேனோ அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இதுக்கு மேல அத பார்க்க இஷ்டம் இல்ல. எனக்கு காட்டாதீங்க" அப்படின்ற மாரி ஜாக்லின் சொன்னத அவங்க இன்டர்வியூல அவங்க வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. சரி அங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இங்க ஜெஃப் கூட பேசி பழகணுமேன்னா, அது கண்டிப்பா முடியாதுங்க. எவ்ளோ பொறுமையான ஆளா இருந்தாலும், எவ்ளோ மெச்சூர்ட் பெர்சனா இருந்தாலுமே, ஏதோ ஒரு இடத்துல அந்த ஹர்ட்டிங்ஸ் ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சுன்னா, ரொம்ப ஆழமா மனசுல பதிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்னா, அந்த விஷயத்த பேசியாச்சும் சரி பண்ணலாமா? இல்ல வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தானா சரியா போயிடுமா? அப்படின்னு ஒரு சில விஷயத்த நம்ம விட்டு பிடிக்கலாம். ஒரு சில அம் அ இப்ப அடிபட்டுருச்சுன்னா கூட, ஏதோ ஒரு புண்ணு இருக்குன்னா கூட, அத அப்படியே அத நோண்டாம விட்டாலும் தானாவே ஆறிடும் அப்படிங்கிற மாரி ஒரு சிலது தானா ஆற வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலது அ அந்த பேசி சரி பண்ண ஆற வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது அப்படிதான்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த விஷயத்த அத டச் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னா, எ என்ன சொல்றது? இந்த இடத்துல ஜாக்லின் அத அழகா பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹாய் ஜெஃப்ன்னு சௌந்தர்யா சொன்னாலும், ஹாய் சௌந்தர்யா அப்படின்னு மட்டும் தான் ஜெஃப் சொன்னார்ன்னு நெனைக்கிறேன். ஜாக் கூட அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. மேபி சொன்னாரா? சொல்லலையா? யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நான் கவனிக்கல. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவரும் அந்த இடத்துல நிக்கவே இல்ல. ஆன் த வே இப்படி பேசிட்டு இருக்க மாரி தான் அந்த ஃப்ளோல இருக்கு. யாரும் நின்னுட்டு ஹாய் ஜெஃப்ன்னு சொல்லல. அவன் இங்கேயே இருக்கான். ஹாய் ஜெஃப்ன்னு சௌந்தர்யா சொல்றாங்க. இவங்க ஹாய் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நகர்ந்து போயிட்டாங்க வந்து. இவங்களும் அதுக்கப்புறம் அந்த பக்கமே சட்டையே பண்ணல. அவரு தான் அந்த சைடுக்கு என்னவோ லீடர்ஷிப் மாரி அவரு தான் வந்து வாய விட்டு விட்டு பேசிட்டு இருக்காரு. ஜெஃப்ரி தான் ரொம்ப ஓவரா. பட் ஆனா சத்யாக்கோ, விஷால்க்கு, அன்ஷிதாக்கெல்லாம் சவுண்டே இல்ல. அன்ஷிதாக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, மைக் யாராச்சும் குடுத்துட்டா, நம்மள ஏதாவது கேட்டுருவாங்களோ, கேள்வி பதில் சொல்லணுமோ அப்படிங்கிற மாரியே தான் இருந்தது. அவங்களோட பதட்டம் அங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது விட்டா போதும்டா, நாங்க அட்டெண்டன்ஸ் போட தான் வந்தோம். எங்ககிட்ட வந்து கேள்விலாம் கேட்டுறாதீங்க. நாங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு கழுவுற மீன்ல நழுவுற மீனா கிளம்ப போறோம். இதுக்கு நடுவுல வந்து எங்கள கேள்வி கேட்டு, எங்கள எக்ஸ்போஸ் பண்ணி எதையும் பண்ணி விட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாரியே அவங்க வந்து அங்க நெளிவு சுழிவாவே இருந்தவத்த தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கெத்தாலாம் அவங்க தெரியவே இல்லங்க. யார் முகத்திலும் ஈயாடவே இல்ல. ஆனா, அப்படியே ரொம்ப உண்மையா இருக்க மாரி வந்துக்கிட்டாங்க. நாங்க வரலன்னா எங்க பேர் தப்பாயிடுமே! அதுக்காக நாங்க வந்து நல்லவங்கன்னு காட்டிக்கிறோம்டா! அப்படிங்கிற மாரி தான் வந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில அ ஜெஃப் ஒரு இடத்துல ஜெஃப் கிட்ட அந்த படத்த பத்தி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஜெஃப் நல்லாயிருக்கு. ரயான் நடிச்சதுல சூப்பரா இருக்கு. லாஸ்ட்லியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்லியா அக்கான்னு சொல்லிட்டாரு அங்கேயுமே. லாஸ்ட்லியா அக்காவ பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா இவரு அக்கான்னு சொன்ன வைப தான் நம்ம பார்த்தோமே. எத்தினி பேரு அக்கா அக்கான்னு சொன்னாரு. இந்த இடத்துலயும் அக்கான்னு அதே மாரி ஒண்ணு சொன்னாரு. அக்கா எனக்கு பிடிக்கும் லாஸ்ட்லியா அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அப்புறம் மம்மி இந்த 2 வார்த்தைய வச்சு தான் அவரு சீசன் ஃபுல்லா ஓட்டியிருக்காரு அப்படின்னா, இங்க அத ஓட்டுனாரு. அந்த உருட்ட உருட்டுனாரு. ஆனா அதே அக்கான்னு சொன்ன இந்த இடத்துல அ ஜாக்கையும் சௌந்தர்யாவும் அவன் சட்டையே பண்ணல அப்படின்னும்போது, ஏன்னா சௌந்தர்யாவும் இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஜெஃப்ரி கிட்ட கொஞ்சம் திமிரு இருக்கும். அப்படி பார்த்தா எனக்கு ரயான பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாக்காவது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ல பட்டும் படாம சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாக் சொன்னது எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க அங்க இன்டர்வியூல சொன்னதும் சரி, இங்க நடந்துக்கிட்டதும் சரி, எனக்கு உங்க கூட இப்ப சண்டையும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. அப்படின்ற நீங்க எங்கேயாவது இந்த வேர்டிங்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா பாருங்க. அதாவது நம்ம ஒருத்தங்க கூட சண்டை போடுவோம். இல்ல அவங்க மேல கோவம் இருக்கும். அதனால சண்டை போடுவோம். இல்ல சண்டை போட்டு சமாதானம் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக சண்டை போடுவோம் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்தா, ஒரு சிலர் வந்து
இப்போ உன் கூட எனக்கு சண்டையும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. அப்படின்னா, அந்த அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி தான் இருக்கும். அதாவது ஜாக்லின் அவங்க கூட சண்டையும் போடல. சரி ஓகே சமாதானமா போயிடலாமா, இப்ப பார்க்குறோமே ஒரு ஒரு காமன் ஷோல பார்க்குறோம் போயிடலாமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. ஸோ இது உன் ஸ்பேஸ், இது என் ஸ்பேஸ். இதுக்குள்ள நான் வரமாட்டேன், நீயும் இதுக்குள்ள வராத. அதுக்கு நான் உன்கிட்ட உட்காந்து மல்லு கட்டி சண்டைலாம் போட மாட்டேன். இல்ல சண்டை போட்டுட்டோம்ல, இப்ப சமாதானம் ஆயிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதுவும் எனக்கு தேவையில்ல. சண்டையும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. அப்படிங்கிற இடத்துக்கு அழகா ஜாக் போனத நம்மளால பார்க்க முடிஞ்சது. சௌந்தர்யாவா போய் வாய விட்டாலும் ஜெஃப்ரி கிட்ட ஹாய் ஜெஃப்ன்னு சொன்னாலும் அவன் சட்டை பண்ணல அப்படின்னோனே, சௌந்தர்யாவும் அந்த ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இவங்க பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள அந்த இடத்துல ரொம்பவே நீட்டா இருந்தாங்க. நான் கூட போய் திருப்பி ஜெஃப் அப்படின்னு போய் பண்ணியிருந்தா, சௌந்தர்யா வாங்கின அவங்களோட நல்ல பேர் கண்டிப்பா இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கும். அதே மாரி விஷாலையும் அவங்க இன்டர்வியூல நம்ம சௌந்தர்யாவோட இன்டர்வியூ போட்டிருப்போம். விஷால பத்தி சொன்னது, விஷால் பத்தி எல்லா உண்மையும் உடைச்சிட்டு இருப்பாங்க சௌந்தர்யா. அப்படி பண்ணிட்டு திருப்பி எனக்கு விஷால பிடிக்கும், அது ஷோ, அது கேமு. திருப்பி வந்து எனக்கு வந்து விஷால் வந்து நான் விஷாலையும் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சௌந்தர்யா அந்த சைட் போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப நாசுக்கா, ரொம்ப தெளிவா இந்த சைடு இருக்க யாரும் அந்த சைட் பெருசா போகல. அந்த சைடு இருக்கவங்களும் இந்த சைட் வரல அப்படிங்கிற பட்சத்தில அவங்கவங்க இமேஜ அவங்கவங்களுக்கான தகுதியோட காப்பாத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில என்ன சொல்றது? பாய் பெஸ்டி அப்படிங்கிற கொஸ்டின சௌந்தர்யா கிட்ட ஒரு ஆங்கிள்லயும், ஜாக்லின் கிட்ட ஒரு ஆங்கிள்லயும் கேட்கும்போது அவங்கவங்க ஒரு ஒரு தெளிவு அதுக்கு குடுத்தாங்கன்னா, இதில வந்து இந்த கொஸ்டின் அப்ப இந்த சைடுக்கு போகலையா அப்படின்னு கேட்டா, இந்த சைடு போச்சு. சத்யா கிட்ட போச்சு. ஜெஃப்ரி கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் விஷால் கிட்டயும் போச்சு அது. அப்புறம் சுத்தி வளைச்சு அன்ஷிதா கிட்டயும் மைக் போச்சு. சரி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி ஓகே. நான் அவங்க சொன்னதையே சொல்லிடுறேன். சத்யா கிட்ட ஜெஃப்ரி கிட்ட ஏன்னா ஜெஃப்ரி தான் அந்த குரூப்க்கு லீடர் மாரி அவர் முன்னாடி முன்னாடி வந்து பேசுறாரு. வேற யாருக்குமே முன்னாடி வந்து பேசுற தைரியம் கூட இல்லங்க. நான் பார்த்த வரைக்கும். ஜாக்லின் தான் சொன்னேன். இந்த சைடு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது. எல்லாருமே அவங்கவங்களும் என்ன பேசணுமோ அத பேசினாங்க. இந்த சைடு எங்ககிட்ட யாரும் மைக்க குடுத்துறாதீங்கடா, எங்கள விட்டா போதும் நாங்க எஸ்கேப் ஆயிடுறோம் அப்படிங்கிற மூட்ல தான் இருந்தாங்க. ஜெஃப்ரி தான் வந்து நானும் இங்க இருக்கேன். என்னையும் கவனிங்க, என்னையும் கவனிங்கன்ற மாரி அட்டென்ஷன் சீக் பண்ண மாரி இருந்தது. ஸோ வந்து ஒரு இடத்துல ஜெஃப்ரி வந்து எப்படி இருக்கு படம்னா, எங்களுக்கு ஹேப்பியா இருந்தது. எங்கள்ல ஒருத்தன் நடிச்சது ஹேப்பியா இருந்தது. அப்புறம் அந்த லிவின்லாம் வந்துச்சு. பாய் பெஸ்டிலாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா, அது பாய் பெஸ்டிலாம் அது ஓகே தான். அது அவங்கவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாரி பட்டும் படம். ஏன்னா, அதில நெறைய அடி வாங்கியிருக்காங்களே விஷால்லாம். அப்போ சத்யா கிட்டயே வந்து உடனே சத்யா ஜெஃப்ரி கிட்ட "ஏய் பாய் பெஸ்டி என்னடா சொல்றது? என்னடா சொல்றது? அது அவங்கவங்க விஷயம்" அப்படிங்கிற மாரி அவரும் பூசி மழுப்பி ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் விஷால் கிட்ட போயிடுச்சு மைக். "ஏய் பாய் பெஸ்டி பத்தி கேட்குறாங்கடா" அப்படின்னா, "என்ன கேட்குற? எனக்கு புரியல" அவருக்கு ஒண்ணுமே தான் புரியாது எப்பயுமே. அவர் வந்துட்டு என்னடா கேட்டாங்க? என்னடா கேள்வின்னா, "இல்ல பாய் பெஸ்டி பத்தி கேட்குறாங்க மச்சான். படத்துல வந்துச்சுல்ல" அப்படின்னா, "அது பாய் பெஸ்டின்னா அதுவும் ஃப்ரெண்டு தானே. அது ஓகே தானே. அது பரவால்ல தானே. அது ஓகே தானே" அப்படின்னா, "இப்ப நீங்க டைரக்ட் பண்ணா எப்படி ரயான்லாம் வச்சு படம் எடுப்பீங்களா?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்டாரு. நம்மளுக்கு ஆப்போசிட்ல கேட்ட கேள்வி சரியா காட்டல. இவங்க சொன்ன பதில் மட்டும் தான் காட்டுனாங்க. அது ஓகே தான். அது நானே என்னங்க இன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் ஆகலங்க. படம் எடுத்தா மேபி யோசிக்கணும். டைரக்டர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்குலாம் இல்ல. எடுத்தா மேபி ரயான் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பூசி மழுப்பி ஒரு பதில் சொல்லுவார். விஷாலுக்குலாம் சுத்தமா மூஞ்சே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சைடு அன்ஷிதா மைக் பக்கத்துல பேசுறது குடுத்தது கூட தெரியாம அந்த சைடு திரும்பியிருப்பாங்க. அவங்களையும் நம்ப ஆங்கர் சும்மா விடல. கூப்பிட்டு அவங்களையும் கேட்டோனே, "பாய் பெஸ்டியா இது ஓகே தான்" அப்படிங்கிற மாரி. ஏன்னா அதான் சொல்றேனே, யாருக்குமே அங்க நின்னு பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலுமே அது அந்த ஷோக்கு வரலன்னா, அது இன்னும் பெரிய நெகட்டிவ் ஷேடா அவங்களுக்கு மாறிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக வந்த மாரி தான் அது அப்பட்டமா தெரிஞ்சது. ஆனா இந்த சைடு ஜாக்கும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும், ரயானும் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு மூவி வித் பாப்கார்ன் மூமெண்ட்ஸா அவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நம்மளும் அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு நானுமே இந்த படத்த பத்தி ரிவ்யூ பண்றேன். எனக்கான ஒப்பீனியனுமே உள்ள ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து இப்ப இவங்க சொன்ன வரைக்கும் இது ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கும் கண்டிப்பா. ஆனா, இந்த கான்செப்ட்ட ஒத்துக்காதவங்களுக்கோ இல்லன்னா இதெல்லாம் என்ன இன்னுமே இப்படியே இந்த இந்த காலத்து பசங்க இப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இடத்துலருந்து பார்க்குற பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பா புடிக்காது. பட் ஆனா ஒரு ஜாலியான மூவி வித் பாப்கார்னா என்ஜாய் பண்றதுக்கான மூமெண்ட்ஸா அதில கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளஸ் ரயானோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகவே இந்த படத்த பார்க்குறவங்க ரயான புடிக்கும்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.